கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதாவது நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நாம் ஒருவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை இழந்து போகும்போது நம்மளால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதாவது நம்ம பிள்ளைகள், மனைவி, இல்லை நண்பர்கள், இல்லை உறவினர்கள், இவங்க மேலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் ஒரு அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வச்சுருந்துருக்கோம். அந்த நம்பிக்கை இழந்து போகிற நேரத்தில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆனால் வசனம் சொல்லுது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. அடுத்தது உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். உபத்திரவம், ஒரு பிரச்சனை நேரத்தில் எப்படி நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும்? யாராவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எப்படி பொறுமையை கையாளுவது? கோபம் தானே வரும். ஆனால் வசனம் சொல்லுது கோபத்தை விட்டுட்டு அந்த நேரத்தில் தான் பொறுமையை கையாள வேண்டும் என்று. அடுத்தது மூணாவது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து ஜெபிக்கணும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம இந்த ஜெபத்துல நாம உறுதியா தரித்திருந்து ஜெபிக்கும் போது இந்த மேல கொடுக்கப்பட்ட 2 வார்த்தைகள், அதாவது நம்பிக்கையில சந்தோஷமாகவும் உபத்திரவத்துல பொறுமையும் நாம கையாள முடியும். இயேசு தன்னுடைய சீசர்களை தேர்ந்தெடுக்கக்குள்ள தரித்திருந்து உறுதியாய் தரித்திருந்து ஜெபிச்சுதான் தன்னுடைய சீசர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுபோல நம்ம இயேசுவோட குணாதிசயங்களோட அவரை போலவே நாம ஒவ்வொருவரும் காத்திருந்து உறுதியாய் தரித்து நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு உதாரணம், ஒரு மொபைல் போனு எடுத்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூபோ ஏதாவது நம்ம அதில் பார்க்கணும் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இருந்தாதான் நாம் இதெல்லாம் உள்ள போயிட்டு நம்ம பார்க்க முடியும். அதுபோல தான் நாம் இயேசுவின் இடத்துல நமக்கும் அந்த கனெக்ஷன் கரெக்டா இருக்குதா, நாம் அவரோடு கூட இணைந்து போறோமா அப்படின்னு அது கரெக்டா இருந்துச்சுன்னாக்க அதுதான் உறுதியா தரித்திருந்து ஜெபிக்கிறது. அவர் கூட லிங்க் நம்ம சரியான முறையில் இருந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நாம நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க முடியும், உபத்திரவத்திலையும் பொறுமையா இருக்க முடியும். அதை தான் இந்த வசனம் ரோமர் 12:12 சொல்லுது. இந்த நாள்ல கேட்ட வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் உறுதியாய் தரித்திருந்து ஜெபிக்க நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.